அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சி. நாளுக்கு நாள் இளைஞர்கள் படை கூடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கட்சி, ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியை அலற விட்டு கொண்டிருக்கும் கட்சி தமிழக வெற்றிக் கழகம். இன்றைக்கு அன்பு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதியாக அறிவிச்சிட்டார். இந்த தேதி இந்த ஊரில், திருச்சியில் ஒரு தேதி, மதுரையில் ஒரு தேதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேதியாக அறிவிச்சிட்டார். ஒரு அட்டவணை வெளியிட்டார். அந்த அட்டவணை பூராமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் வருது. அப்போ இது இன்றைக்கி அரசியலில் ஒரு பேசு பொருளாகிடுச்சு. என்ன சனிக்கிழமை போகிறாரு, ஞாயிற்றுக்கிழமை போகிறாரு. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, மாமியார் உடைத்தா மண்சட்டி, மருமக உடைத்தா பொன்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாமியார் உடைச்சிட்டா அது மண் சட்டியாம், மருமக உடைச்சிட்டா அது தங்க சட்டி மாதிரி கத்துவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சனிக்கிழமை சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்கிறேன்னொன்னே மற்ற நாள்லாம் எங்கே போயிட்டீங்கன்னு அவர் எவ்வளோ அதாவது யோசிக்கிறார் பாருங்கள். மக்கள் நலனின் அக்கறை கொண்ட ஒரு தலைவர் என்பதற்கு இதாங்க உதாரணம். அந்த மக்கள் எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, வேலை நாட்களில் பூராமே இப்போ ஒரு இடத்துல ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. இவர் ஒரு நட்சத்திரம், இவர் ஒரு தலைவர். அப்போ இவரை பார்க்க அதிக அளவில் தொண்டர்கள் கூடுவாங்க. அப்போ அந்த இடத்துல டிராஃபிக் ஒழுங்குமுறை இதாயிடும். அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சனி ஞாயிறுனா மேக்சிமம் ஸ்கூல் இருக்காது, காலேஜ் இருக்காது, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த வேலை நாட்களில் வைக்கும் பொழுது இந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போயிடும். ஒன்று, காவல்துறைக்கும் நம்ம இடைஞ்சல் காவல்துறை என்பவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைப்பளு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அளவாக கரெக்டாக சனிக்கிழமை சனி ஞாயிறு தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு. இன்றைக்கி மக்களிடம் கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மற்ற நாளில் வைக்கலாம்னு சொல்லி இந்த அரசியல்வாதி, போலி அரசியல்வாதி, இந்த போலி அரசியல்வாதிகள் தான் வேலை நாட்களில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் வைத்து மக்களை துன்பத்தில் ஆழ்த்துவார்கள். இந்த மக்களுக்கு தெரியணுமா, இந்த அரசியல் தலைவர் போனார் ஊன்றதுக்காக வேலை நாள்லேயே வைப்பேன். இது அன்னை விஜய் அவர்கள் வேலை நாள் இல்லாமல் சனி ஞாயிறில் வைக்கிறது உண்மையிலே மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இன்றைக்கு பொதுமக்கள் பூரா எங்களை பார்க்குற பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க, பரவாயில்ல அண்ணன் விஜய் அவர்கள் சனி ஞாயிறில் சுற்றுப்பயணம் வராரு, நாங்களும் அவரை போய் சந்திக்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க பார்க்க முடியாது. பாருங்கள், ஒரு கட்சியில் இருக்க தொண்டையும் கூட வேலையை கெடுக்கக்கூடாது, அந்த மக்கள் யாரும் அவங்க வேலை பொழப்பை கெடுத்துட்டு வரக்கூடாது, தன்னை பார்க்க வந்தானோ அப்படின்னு சொல்லி வேலை இல்லாத நாளில் வச்சுருக்காரு. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க. இதை போய் இன்றைக்கி ஆஹா ஓஹோ ஆய் பூயின்றேன் ஒரு சில பேர். எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருக்கிற அரசியல் களம். அப்போ தலைவர் விஜய் அவர்கள் வளர்ந்து விட்டார் என்பதற்கு இதுதான் உதாரணம். அவருடைய செயலை பூராமே விமர்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினர், பொதுமக்கள் பூரா ஆதரவு தெரிவிக்கிறான். இன்றைக்கி பூரா அருமையாக இருக்குது, நல்ல ஒரு இந்த மாதிரி சிந்தனை யாருக்குங்க வரும் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்கள் பிறந்தநாள் இதுகளுக்கு பூராமே அவர் அலுவலகத்தில் வச்சு, வீட்டில் வச்சு ஒரு மரியாதை செலுத்துகிறார். உடனே என்ன அவர் வீட்டில் வச்சு போட்டோவுக்கு மரியாதை பண்ணிடுறாரு, பொது இடத்துக்கு வரல. பொது இடத்துக்கு வர்றாரு, ஒரு சிலைக்கு மாலை போனால் சத்தம் இல்லாமல் வர்றாரு, மாலையை போட்டு போயிடுறாரு. உடனே ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போகிறாரு அப்படின்னு அதுக்கு ஒரு போகிறாரு. வந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வெளியே வந்தோம்னா ஏகப்பட்ட பேருக்கு இன்றைக்கி தொண்டர்கள் கூடிகிறாங்க. அவர் சாயங்காலம் 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வர்றாருன்னா காலையிலே குமிஞ்சிடுறேன், கூட்டம் குமிஞ்சிருது. ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லாருக்கும் சிரமம் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவே தான் அவர் இதெல்லாம் தவிர்க்கிறார். ஒரு தலைவர்கள் அவர்களுக்கு வரலாற்று தலைவரை மதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவரை போக சொல்லிவிட்டு இவர் மாலை போடுறாரு. உடனே அவரை ஏன் போக சொல்கிறாரு, அவர் போனாலே கூட்டம் தாங்க முடியலைங்க. இப்போ சமீபத்தில் கூட எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவர் திருச்சிக்கு போயிருக்காரு, அவ்வளோ கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், மக்களுக்கு இடைஞ்சலாயிருது. அவரை பார்க்கணும்னு இன்றைக்கி அண்ணன் விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு வர்ற கூட்டம் மாதிரி அவருக்கு வருது. என்ன காரணம்,
தலைவரை பார்க்க முடியல, தலைவர் கூட இருக்க பொதுச் செயலாளராக பார்ப்போம்னு சொல்லி கூட்டம் கூடுது. அப்போ அவர் இதெல்லாம் தவிர்க்கணும், மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் வீட்டில் வச்சு மாலை போடுறார். அதை விமர்சனம் பண்ணுறது எது சொன்னாலும். இப்போ ஒரு பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுகனா, அப்போ உன் கொள்கையை சொல்லு அப்படின்னா, கொள்கையை தான் ஒரே வரியில் சொல்லிட்டாரு. என்னுடைய கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ட்டார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எந்த கட்சி இருக்கோ அது பூரா எங்களுக்கு ஆதரவு தான். இப்போ இவர் சொல்கிற கொள்கை எதிரி, அரசியல் எதிரி பூராமே அப்படி சொல்லாது. அதுதான் கொள்கை. ஆக எல்லோரையும் சமமாக பார்ப்போம்னு ஒரே வார்த்தையில் முடித்த தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவன் கொள்கையை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு சொல்லி தேவையில்லாமல் அவரை வம்புக்கு இழுத்துக்கிட்டு, அது ஒரு கட்சி. நாங்கள் பேசுவோம்னா பேசி இப்போ என்ன ஆகிப்போச்சு, செயலில் இறங்கணும். அதுதான் அன்பு தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி பயணம். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். மக்களை சந்திக்க வருகிறார், அனைத்து மாவட்டங்களில் வருகிறார், மக்களை சந்திக்கிறார், தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கியிருக்கிறார். வெற்றியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு நலன் செய்யும் ஒரு கட்சியாக தமிழக அரசியலில் எடுத்து வைத்திருக்கிறது. இதில் பயணிக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். வாழ்க அண்ணன் விஜய் அவர்கள் புகழ். நன்றி, வணக்கம்.